நம்ம ரெகுலர் கஸ்டமர் விநாயகபுரத்துலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி நான் வீடு ஷிஃப்டிங் பண்ணுறேன், ஏசி கழட்டி மாட்டி தரணும், வந்து பண்ணி கொடுங்கன்னாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், டேரெக்டாக கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளாரில் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் பேஸ் போர்ட்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டுங்க. கீழே வச்சுட்டு அவுட்டர் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. காப்பர்ட்டிவ் வந்து இது என்ன ஃப்ளாரு இப்போ அதனால் என்ன பண்ணால் நம்ம இண்டோரில் போய் ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டோங்க. கீழே வந்துட்டு நம்ம இண்டோரில் வந்து பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளார் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டோர் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு டெம்ப்ளேட் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. லாஸ்ட்டாக காப்பர்ட்டிவ் எடுத்துகிட்டு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து புது வீடு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. புது வீடு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தோன்னே பண்ணோம், புது வீடு வந்து நம்ம டெம்ப்ளேட் ஏறி ஆரம்பிச்சிட்டோங்க. டெம்ப்ளேட் வச்சுட்டு இண்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஸ்டெப்லைஸ் கையோட வச்சுட்டு என்ன பண்ணால் அவுட்டோர் ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவுட்டோர் ஸ்டாண்ட் வச்சுட்டு என்ன பண்ணால் அவுட்டோர் தூக்கி வச்சு பேஸ் போர்ட்லாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ணிவிட்டுங்க. ஃப்ளார்லாம் டைட் பண்ணிவிட்டு கையோட லீக்கேஜ் பார்த்தோங்க. லீக்கேஜில் எதுவுமே இல்லை. கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு வேக்கம் போட்டுட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்கள். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சைட்லேருந்து